ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஆர்சிஎஃப்எல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22,000 62,000 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ இதில் டெக்னீஷியன் உட்பட வந்து உங்களுக்கு 7 விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 5th ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ராஷ்ட்ரியா கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெர்டிலைசர்னால் உங்களுக்கு வந்து இந்த உரம்லாம் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நவரத்னா கம்பெனி தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பை தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. அதாவது பாருங்கள் ஆப்ரேட்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் லெவலில் வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 22,000 60,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ மொத்தம் வந்து இதுக்கு மட்டும் 54 வேகன்சி வந்து இருக்குது. அந்த வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்னா வந்து பாருங்கள் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பிஎஸ்சி ட்ரேட்லேயே வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்சிவிடிக்கான ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு இதில் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா ஓபிசி கேட்டகரியாக இருக்கிறவங்க 55% வந்து பார்த்தோன்னா அந்த டிகிரியில் நீங்கள் எடுத்துருக்கணும். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி அவங்களாம் வந்து 50% வந்து அந்த டிகிரியில் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் அதர் குவாலிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து 1 இயர் வந்து அந்த போட் இதில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் சேம் ஏஜ் லிமிட் தான் வந்து இதுக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ பாய்லர் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து 20,000 55,000 சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th நீங்கள் முடிச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா பாய்லர் அட்டண்டனுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசு வரைக்கும் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து எலிஜிபிள். ஸோ 2 இயர்ஸ் வந்து பாருங்கள் பாய்லர் அட்டண்டனில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு என்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனியர் ஃபயர்மேன் கிரேடில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 18,000 42,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்குமே வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். 6 மந்த் வந்து ஃபுல் டைமில் வந்து நீங்கள் ஃபயர்மேனுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 34 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபயர் ஃபைட்டிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் உங்களுக்கு நர்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 22,000 60,000 சேலரி. ஸோ இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் வந்து ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் டிகிரியில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எஸ்சி கேட்டகரியில் வரவங்க வந்து பார்த்தோன்னா 36 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து டெக்னீஷியன் ட்ரைனிங்கில் வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் 22,000 60,000 சேலரி. இதுக்குமே நீங்கள் பிஎஸ்சி டிகிரி ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் வந்து 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லை அலைடு பிரான்ச்சில் வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் முடிச்சவங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு டெக்னீஷியனில் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் சேம் சேலரி தான். இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் இல்லை அலைடு பிரான்ச்சில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் அலைடு பிரான்ச்சில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் உங்களுக்கு டெக்னீஷியன்லேயே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கலோ இல்லைனா வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கலோ இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து எஸ்சி எஸ்டியில் வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 74 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கு மட்டும் 700 ரூபாய் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நேச்சர் ஆஃப் ஜாப்மே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டிங்க்குமே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இனிஷியலாக ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அந்த ட்ரைனிங் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஆப்ரேட்டர் டெக்னீஷியன் கிரேடுக்குலாம் வந்து உங்களுக்கு சேலரி நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த சேலரி வந்து உங்களுக்கு ஸோ கிராஸ் சேலரியாக வந்து பாருங்கள் 46,300 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து. அதே மாதிரி பாய்லர் ஆப்ரேட்டர்னா வந்து பாருங்கள் அதுக்கு வந்து எவ்வளோ சேலரி இருக்கும், அதுக்கப்புறம் ஜூனியர் ஃபயர்மேனுக்கு வந்து எவ்வளோ சேலரி இருக்கும், நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான இது வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதாவது உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் வந்து வரும். அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்? ஸோ 200 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அஃபிஷியல் வெப்சைட் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து பாருங்க உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், பாய்லர் ஆப்பரேட்டர், ஜூனியர் ஃபயர்மேனுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க ஹைட்டு, செஸ்ட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. வெயிட் எல்லாமே. விசன் பாராமீட்டர்ஸுமே வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் கேட்டகரிக்கு எப்படி வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டெக்னீஷியன் ட்ரெய்னில வந்து பாருங்க ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இத வச்சு தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து பாருங்க 100% வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து இதில குடுத்துருக்காங்க தெளிவா. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க எப்படி நீங்க அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து இருக்கு. அப்ளிகேஷன நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ற மாரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணும், அதுக்கான ஃபைல் சைஸ்லேருந்து ஃபீஸ் எப்படி பே பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இங்க ஒன் பை ஒன்னா குடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் அதோட ஃபைல் சைஸ் வந்து உங்களுக்கு இதில வந்து தெளிவா இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 5த் ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.